ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு எழுதினால் இன்னும் இதை குறித்த இன்னும் சிறப்பாய் இந்த ஊழியத்தை செய்ய அதிக உதவியாக இருக்கும். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். இந்த நாளிலே என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், விதைக்கும்படி நாம் அழைக்கப்பட்டோம். We are called to lead and we are called to seed. We are called to feed. இந்த பூமியிலே தேவன் நம்மை அழைத்தது விதைக்கும்படி அழைக்கப்பட்டோம். We are called to seed. இரண்டாவது, we are called to feed. ஜனங்களை போஷிக்கும்படி அழைக்கப்பட்டோம். மூன்றாவது, we are called to feed. ஜனங்களுக்கு சரியான ஆகாரத்தை போஷிப்பது மட்டுமல்ல, we are called to lead. போய் சேர் இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி. உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோசுவா தன் ஜனங்களை அவரவருடைய சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த பூமியிலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று, we are called to seed. விதைக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே ஒரு விவசாயி பூமியிலே விதையை விதைக்கிறான். அவன் விதைக்கும்படி அழைக்கப்பட்டவன். அவனுடைய விதையினாலே கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே பயன்பெறுகிறார்கள். எங்கேயோ விதைக்கிறான், யாரோ ஒருவர் அதை உணவை புசிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற பாசுமதி அரிசி எங்கேயோ காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே, பஞ்சாபிலே எங்கேயோ அது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அதை நம்முடைய வீடுகளிலே அது பிரியாணியாய் மாறுகிறது. யோசித்து பாருங்கள், யாரோ விதைக்கிற ஒரு விதை நம்முடைய தேவைகளை, நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை, நமக்கு நிறைவை கொடுக்கிறது. அப்படியானால் இந்த பூமியிலே ஒரு விவசாயி அவன் விதைக்கும்படி அழைக்கப்பட்டான். அதனுடைய விளைவு ஆயிரக்கணக்கான மக்கள் போஷிக்கப்படுகிறார்கள். விவசாயினுடைய அவனுடைய வேலை என்ன? விதைக்கிறவன். இரண்டாவது, ஒரு ஆசிரியன் விதைக்கிறான். பள்ளியிலே தன் மாணவர்களுக்கு விதைக்கிறான். ஆனால் அன்பானவர்களே, அந்த விதையை அனுபவிக்கிற மக்கள், பிள்ளைகள் வருங்காலத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, மிகப்பெரிய மேதைகளாக, உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலே, ஐடி ஃபீல்டிலே, உலகத்தின் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளிலே, இன்னொரு அவர்கள் மதிப்புக்குரிய அப்துல் கலாமாக, இன்னொரு மிகப்பெரிய மனிதர்களாக, தேவ மனிதர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். 4 சுவர்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த விதை, ஒரு ஆசிரியன் விதைக்கிற விதை, ஒரு மாணவனை மிகப்பெரிய மனிதனாக, மிகப்பெரிய அறிவாளியாக, தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக அவனை மாற்றுகிறது. மூன்றாவதாக, ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் குடும்பத்திலே நாள்தோறும் விதைக்கிறார்கள். அவருடைய விதைதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அந்த விளைச்சலை, பிள்ளைகளை உருவாக்குகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். The father and mother, they are creating life. அவர்கள் ஜீவனை விதைக்கிறார்கள், தங்களுடைய சுபாவங்களை விதைக்கிறார்கள். அன்பானவர்களே, மிகப்பெரிய மனிதனாகிய ஜான் வெஸ்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 13 வருடங்கள் அவர் இறையர் கல்லூரியில் படித்தாராம். அவர் சொல்லுகிறார், 13 ஆண்டுகள் நான் படித்த பாடங்கள் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் என் தாயின் வாழ்க்கை, அவர்கள் விதைத்த விதை எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு முறை அவர் சொன்னாராம், ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கிலே பல விதமான மொழிபெயர்ப்பை குறித்து பேசினார்கள். அப்பொழுது ஜான் வெஸ்லி அவர் சொன்னார்களாம், பல மொழிபெயர்ப்புகளை மக்கள் பாராட்டி பேசும்போது அவர் சொன்னாராம், மை மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன் என்று சொன்னாராம். அப்படி ஒரு மொழிபெயர்ப்பே இல்லையே என்று அவர் சொன்னபோது, என் தாயின் வாழ்க்கை, அவர் விதைத்த விதைதான் இன்றைக்கு என்னை இந்த அளவுக்கு உலகம் போற்றுகிற ஒரு ஜான் வெஸ்லியாய் என்னை மாற்றியிருக்கிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் அதாவது குடும்பத்திலே விதைக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். Every deed as a seed. ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு விவசாயி நிலத்திலே விதைக்க அழைக்கப்பட்டார். ஒரு ஆசிரியர் வகுப்பிலே விதைக்கும்படி அழைக்கப்பட்டார். ஒரு பெற்றோர் தன் வீட்டிலே விதைக்கும்படி அழைக்கப்பட்டார். ஒரு ஊழியன் திருச்சபையிலே விதைக்கும்படி அழைக்கப்பட்டார். ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் விதைக்கிறவர்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பனே, நீ உன் கல்லூரியிலே விதைக்கும்படி அழைக்கப்பட்டாய். அன்பு சகோதரியே, உன் நண்பர்கள் மத்தியிலே நீ விதைக்கும்படி அழைக்கப்பட்டாய். நீ சாதாரண ஒரு ஆள் அல்ல.
You are called to seed. நீ யார் என்றால், ஒருவேளை இந்த பூமியிலே உனக்கு மிகப்பெரிய பட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், நீர் விதைக்கிறவன், நீர் விதைக்கிறவள். என்னுடைய 17வது வயதிலே என்னோடு படித்த ஒரு இந்து மாணவன் தான் எனக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினார். அந்த இந்து மாணவருடைய அந்த வார்த்தை, அவருடைய ஜெபங்கள், அவருடைய வாழ்க்கை தான் என்னை மாற்றி அமைத்தது. 1970ஆம் ஆண்டு என்னோடு படித்த ஒரு இந்து மாணவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய விதைதான் இன்றைக்கு என்னை இந்த நிலைக்கு என உயர்த்திருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பாகங்களிலே அவருடைய வார்த்தையை சொல்ல அந்த சிறிய விதை என்னை இன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை அந்த விவசாயி, அவனுக்கு தெரியாது இந்த விதையினுடைய பலன்களை யார் புசிப்பார்கள், ஆசிரியருக்கு தெரியாது இந்த பையன் வருங்காலத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய சயின்டிஸ்டாக, மிகப்பெரிய உயர்ந்த நிலையிலே ஒரு அரசியல்வாதியாக, ஒரு நாட்டின் பிரதமராக, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக மாறுவார் என்று ஒரு ஆசிரியருக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசிரியர் விதைத்த விதை அவனை மிகப்பெரிய மனிதனாய் மாற்றியிருக்கிறது. என் அன்பான பெற்றோர்களே, நீங்கள் விதைக்கும் விதைதான் உங்கள் பிள்ளைகளை வருங்காலத்திலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு டாக்டர் பில்லி கிரகாமாக, ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர்களாக, இன்னொரு டிஜிஎஸ் உருவாக்குகிற ஒரு மாபெரும் பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். ஒருவேளை நீங்கள் ஊழியரா இல்லாமல் இருக்கலாம், படித்தவரா இல்லாமல் இருக்கலாம், பட்டதாரியா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் விதைகள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். என் தகப்பனார் ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆனால் ஒழுக்கத்தை அவரிடத்திலே கற்றுக்கொண்டேன். எப்படி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கை வாழ்வது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தேன், 9 பிள்ளைகள், ஆனாலும் ஒரு நாளும் அவர் கடன் வாங்கினதில்லை. சோ கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு உண்மையை என் தகப்பனாரிடத்தில் கற்றுக்கொண்டேன். இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு படிப்பறியாத, பள்ளிக்கே செல்லாத, எழுத படிக்க தெரியாத ஒரு பெற்றோருக்கு மகனாய் பிறந்தேன். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னை மிகவும் பெரிதாய் பாதித்தது. அவருடைய விதை இன்றைக்கு என்னை வளரச் செய்தது. எனவே தான் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் விதைக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். என் அன்பு ஊழியர்களே, இதை விதைக்கிறீர்கள், கட்டாயங்கள் அறுப்பீர்கள். என் அன்பு தாயே, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாய் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். இதனுடைய இன்னொரு குறிப்பு என்னவென்றால், நாம் விதைக்காத ஒன்றை அங்கே வளர்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீ நல்ல விதை விளைத்தீர் அல்லவா, பின் ஏன் அதில் களைகள் எப்படி உண்டாயிற்று? நீங்கள் விதைப்பது விதை, ஆனால் அதிலே கலைகளும் சேர்ந்து வரும். இந்த நாளிலே அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், நான் ஜெபிக்கிறேனே, நான் ஊழியம் செய்கிறேனே, எனக்கு என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, அது உங்களுடைய தவறு அல்ல. கட்டாயம் விதைக்கிற ஒன்றிலே கலைகள் வளரும். நீங்கள் விதைப்பது விதையா இருக்கலாம், ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று விளையும். அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். கலைகளை பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல, விதைப்பதுதான் என் வேலை. மத்தேயு 13:28 சொல்லுகிறது, அதர் சத்துரு அதை செய்தான். அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் செய்வதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்யும்படி அழைக்கப்பட்டீர்களோ அதை மட்டும் செய்யுங்கள். மற்றெல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு கலைகளை பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அந்த கலைகளை போய் நான் பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமா என்றான். 13:28. அதற்கு ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தை வேண்டாம். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், அவன் அந்த விட்டு அந்த தோட்டக்காரன் சொன்ன வார்த்தை வேண்டாம். நன்றாக கவனியுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கலைகளை வெகு சீக்கிரத்தில் பிடுங்குறல்ல. இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கர் செழிக்கிறார்கள், துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் நினைப்பதெல்லாம், நான் கடவுளை தேடவில்லை, நான் வாழ்ந்திருக்கிறேன். அன்பானவர்களே, வேதம் சொல்லுவது, ஒரு மனிதன் விதைத்தான், அவன் களஞ்சியங்களை கட்டினான், ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நன்றாக புசித்து குடித்து இன்பமாயிரு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள், சிறப்பா இருக்கிற எல்லாரும் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. துன்மார்க்கன் செழித்திருப்பான். 73ஆம் சங்கீதம் சொல்கிறது, நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் விழிவது போல அவனுடைய வேஷம் கலைந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற 3வது குறிப்பு என்னவென்றால், நன்மையை விதையுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் நன்மையை அறுப்பீர்கள். இந்த விதைப்பின் அந்த பணியிலே
இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், இது சுயநலம் இல்லாத ஒன்று. இந்த விதைக்கிற யாருமே விவசாயி தனக்கென்று விதைக்கவில்லை, ஆசிரியர் தனக்கென்று விதைக்கவில்லை, எந்த ஒரு மனிதனும் தனக்காக விதைக்கவில்லை. நீங்கள் சொல்லலாம், ஆசிரியர் சம்பளம் வாங்குகிறார், விதைக்கிறார், ஆனால் அது அல்ல குறிக்கோள். அவர் விதைக்கிற விதை வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிலைக்குள்ளே கொண்டு வருகிறது. எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியர் நினைக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆங்கில ஆசிரியரை இன்னைக்கு நினைக்கிறேன். அந்த ஆங்கிலம் தான், அந்த தமிழ் தான் இன்றைக்கு என்னை ஓரளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் எங்கிருக்கிறார் என்று நான் அறியேன். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஆங்கிலம், அவர் கற்றுக் கொடுத்த தமிழ் இன்றைக்கு என்னை வாழ வைத்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், அவர் விதைத்த விதை பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, 43 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த விதை என் வாழ்வில் இன்றும் கனிதருகிறது. என் பள்ளி பருவத்திலே என்னோடு கூட விதைத்த ஒரு நண்பர், அவர்தான் எனக்கு இந்த இயேசு அறிமுகப்படுத்தினார். அது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அன்பானவர்களே. எனவே இந்த பணி எப்படிப்பட்ட பணி என்றால், சுயநலம் இல்லாத, அன்செல்ஃபிஷ். இது ஒரு சுயநலம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பலன் எதிர்பார்க்கிறோ இல்லையோ, நிச்சயமாய் பலன் உண்டு. மூன்றாவது சொல்லுகிறேன், இது மகிழ்ச்சியான ஒரு பணி. 126:6 சொல்லுகிறது, அவன் கம்பீரமாய். எத்தனை மகிழ்ச்சியான வேலை பாருங்கள் அன்பானவர்களே, சுயநலம் இல்லாத வேலை. மூன்றாவது, இது மகிழ்ச்சியான ஒரு ஊழியம். நான்காவது சொல்ல விரும்புகிறேன், இது அடுத்தவனோடு கூட பகிர்ந்து கொள்ளப்படுகிற ஒரு ஊழியம். விதைக்கிறவன் அன்பானவர்களே, அவன் மட்டும் அதை புசிப்பதில்லை, கோடிக்கணக்கான மக்கள் அதை புசிக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், ஷேர் வித் அதர்ஸ். இதனுடைய விளைவு என்னவென்றால், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் கலாத்தியர் 5:22. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம். இவையெல்லாம் தெரிந்த வசனங்கள். நன்றாக கவனியுங்கள். கனி எப்படி உண்டாகிறது? விதைக்கப்படாவிட்டால் கனி உண்டாகாது. நீங்கள் அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள், தயவை விதைத்தால் தயவை அறுப்பீர்கள், சாந்தத்தை விதைத்தால் சாந்தத்தை அறுப்பீர்கள். இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை என்ன? அவரிடத்தில் அன்பா இல்லை. காரணம், நீங்கள் அன்பை விதைக்கவில்லை, எனவே அன்பை பெறவில்லை. அவரிடத்தில் தயவாய் இல்லை, நீங்கள் தயவை விதைக்கவில்லை, தயவை பெறவில்லை. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள், உங்கள் காலத்திலே அறுப்பீர்கள். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அந்த பலன் எப்படி கிடைக்குமா? விதைக்கும் போது மட்டுமே பலன் கிடைக்கும். ஒரு குடியானவனுக்கு எப்பொழுது பலன்? அவனுடைய உழைப்புக்கு பிறகு. அப்படியானால் நீங்கள் ஆண்டவருக்கென்று விதைக்கும் போது, ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்யும் போது உங்களுக்கு கிடைப்பது என்ன? முதலாவது ரோமர் 6:22 பரிசுத்தமாகுதல். அடுத்த வசனம் சொல்கிறது, அந்த விதைப்பின் பலன் என்னவென்றால் முடிவோ நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். இந்த நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உங்களை விதைக்கும்படி அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பூமியிலே விதைக்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக எளிதாய் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 8:8, 1 100 பலன் தந்தது. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் விதைக்கிற ஒரு விதை அது 100 பலன் தரும். நாளிலே எனக்கு அன்புக்குரிய தாயே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விதையுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் கேரக்டரை விதையுங்கள், நல்ல கேரக்டர் உருவாகும். அன்பை விதையுங்கள், அன்புள்ள பிள்ளைகளாக வளருவார்கள். விசுவாசத்தை விதையுங்கள், விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவார்கள். பக்தியை விதையுங்கள், பக்தி உள்ள பிள்ளைகளாய் மாறுவார்கள். திரும்ப சொல்லுகிறேன், 1 100 பலன் தரும். கலைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், கலைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய பணி விதைக்கும் பணி. என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கலாம், ஊழியத்திலே இலக்கரித்திருக்கலாம், ஊழியத்திலே ஒருவேளை விட்டு போகலாம் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை விதைக்கும்படி அழைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அழியாமையும் நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். திரும்ப கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், யூ ஆர் கால்ட் டு கிரியேட்டிவ் லைஃப். ஜீவன்களை உருவாக்க, ஜீவன்களை இந்த பூமியிலே சிருஷ்டிக்க என் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். பலன் என்ன? 126ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவன் கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு அவன் கடந்து வந்தான். இதனாலே ஆண்டவருக்கு என்று அழைக்கப்பட்ட என் அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய செயல் என்ன? நீங்கள் விதைக்க அழைக்கப்பட்டீர்கள். அது சுயநலம் இல்லாத ஒன்று. அடுத்து
ஆண்டவர் கடத்திலே ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸை கொடுத்திருக்கிறார். அந்த மூலப்பொருள் என்ன? விதை. அன்பான தாயே, அன்பான தகப்பனே, அந்த மூலப்பொருளை நீங்கள் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தலாம், அதை பாழாய் மாற்றலாம். யூஸ் இட், otherwise you will use it. ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த ரிசோர்சஸ், தேவனுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை. நான் சொல்ல விரும்புகிறேன், அதை உண்மையாய் செய்யுங்கள். ஏதோ போலியான ஒன்று அல்ல, கடமைக்காக ஒன்றல்ல, with a sincere heart. அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பலனை தருவார். 126 சங்கீதம் சொல்கிறது, 126:5, அவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அன்பானவர்களே, அவன் அது மட்டுமல்ல, தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வருவான். என் அன்பு ஊழியர்களே, விதையுங்கள், சொந்து போகாதிருங்கள். ஒருவேளை இந்த பூமியிலே உங்களுக்கு பலன் இல்லாமல் போகலாம், ஆனால் ரிசல்ட் வித்தியாசமாக இருந்தாலும் ரிவார்டை கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே with a sincere heart, with assurance, with the burden of God, தேவனுடைய இந்த பாரத்தோடு செய்யுங்கள். நீங்கள் சாதனையாளராய் மாறுவீர்கள். சரித்திரம் உங்களை சாட்சி சொல்லும். உங்களுடைய முடிவு என்னவென்றால், வாழ்க்கையிலே ரோமர் 6:22 சொல்கிறது, முடிவோ நித்தியமான வாழ்வு, பேரின்ப வாழ்வு, அழியாத வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. அந்த வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவார் ஆண்டவர். உங்களுக்கு என்ன பணியை தந்தாரோ, என் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே விதையுங்கள். ஊழியர்களே, திருச்சபையிலே விதையுங்கள். அன்பு சுவிசேஷகர்களே, தேசத்திலே விதையுங்கள். கட்டாயம் நீங்கள் விதைத்த அந்த விளைவின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற அந்த விதை பயனுள்ள ஒன்றாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒன்றாய் மாற உங்களை அர்ப்பணியுங்கள். ஏமாற்றங்களை பார்க்க வேண்டாம், தோல்விகளை பார்க்க வேண்டாம். அழைத்த கர்த்தரை பாருங்கள். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? திரும்ப சொல்லுகிறேன், you are called to seed, you are called to feed, you are called to lead. விதைக்க அழைக்கப்பட்டோம், போஷிக்க அழைக்கப்பட்டோம், ஜனங்களை போய் சேர வேண்டிய இடத்திலே போய் சேர்க்க அழைக்கப்பட்டோம். இந்த பணியை செய்யுங்கள், சாதனையாளராய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். இந்த பூமியிலே நாங்கள் விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மைகளை, நற்பண்புகளை, சுபாவங்களை, நல்ல கேரக்டரை, கிரியேட்டிங் லைஃப், ஜீவன்களை உருவாக்குகிற அந்த பணியை எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த பணியை உண்மையாய் செய்ய, உத்தமமாய் செய்ய, ஆண்டவருக்கு மகிமையாய் செய்ய எங்களை பயன்படுத்தும். விதைக்கும் பணியிலே வருகிற சோர்வுகள், இளக்கரிப்பு, ஏமாற்றம், வெயில், மழை, குளிர் எல்லாவற்றையும் கடந்து வர பலன் தாரும், கிருபதாரும். ஆம் தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் விதைக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மத்தியில் விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைகள் வளர, வாழ, எங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாய், ஒரு மாதிரியே அல்ல, ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபதாரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.